பாரு பாரு நல்லா பாரு, நாட்டில் நடக்கிற விஷயத்தை பாரு. குடியிருக்க வீட்டை இடித்தவெல்லாம் மண்ணை கவ்வி போனதுண்டு. வீட்டுக்கே இந்த கதின்னா நம்மை காக்கும் தெய்வம் இருக்கிற வீட்டை இடிக்கிறவனுக்கு என்ன கதி என்ன கதி? பார்த்திருப்போம். சமீபத்தில் கேட்டதுதான், கோயிலுக்கு தீபமேற்ற தடை தந்தவன் கோயில் எல்லையை தொடுகிற பொழுது டயர் வெடித்து நின்றானாம். இது இறைசக்தியா, மனித குற்றமா? இறைவன் நிச்சயம் ஏதோ ஒரு ரூபத்திலே மனிதனை திருந்த வழிகாட்டுவான். இனியாவது திருந்துவார்களா? பார்ப்போம். வெளிச்சம் தரும் தீபத்திற்கே இத்தனை போராட்டம். ஆனால் இருட்டை தருகின்ற சூழ்நிலையை உருவாக்குகின்றதற்கு என்னென்ன ஆர்ப்பாட்டம்! சிந்திப்போம். பூமி எங்கே போய்க் கொண்டிருக்கிறது? இருந்த இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி அலைகின்ற மக்கள் கூட்டம். நல்லதை கைவிட்டுவிட்டு வஞ்சகத்திலே விழுந்து அலைபாயும் மக்கள் கூட்டம். திருந்தும் காலம் எப்போதோ, திருந்தும் காலம் எப்போதோ. பிரபஞ்சமே, நீ அதற்கு வழிகாட்டு. எல்லாம் இன்பமயம்.